கிருஷ்ண ஜெயந்தி 2024. நாம் குழந்தை கிருஷ்ணரின் அழகை காணலாமா? தேய்பிறை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வருவதுதான் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். கிருஷ்ணனின் மாமா கம்சன் ஒரு பெரிய மகாராஜா. தனது தங்கை தேவகிக்கு பிறக்கும் குழந்தையால் தன் உயிருக்கு ஆபத்து என்று கருதி தங்கை தேவகி மற்றும் அவரது கணவர் வசுதேவரையும் சிறையில் அடைத்தார். கிருஷ்ணர் சிறைச்சாலையில் பிறந்தார். சிறைச்சாலையில் பிறந்த கிருஷ்ண பகவான் கோகுலத்தில் வளர்ப்பு தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டார். கிருஷ்ணரை கண்ணா என்று அழைப்பதின் காரணம் தெரியுமா? கண்ணை போல் காப்பவன் என்று பொருள். கிருஷ்ணரை முகுந்தா என்று அழைப்பதின் காரணம் தெரியுமா? முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவன் என்று பொருள். பாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியவர் இந்த கண்ணன் தான். தேரோட்டியாக வந்த கண்ணன் தான் பார்த்தசாரதி என்றும் அழைக்கப்படுகிறார். தேரோட்டியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேச அறிவுரைகள்தான் இந்து மக்களின் புனித நூலான பகவத்கீதையாக உள்ளது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் இயல்பாக அமைந்த கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும் என்பதையே இந்த பகவத்கீதை மூலம் கிருஷ்ணர் நமக்கு உணர்த்துகிறார். கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறந்ததம்மா. நன்றி, வணக்கம்.